Hi students, in this class I am going to explain about graphing the functions using transformations. So transformations use பண்ணி எப்படி graph வந்து நாம draw பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ transformationல 3 types இருக்கு. ஒன்னு reflection, translation, dilation. ஓகே. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்றது வந்து இப்போ மிரருக்கு முன்னாடி நின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஒரு கிராஃப் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கிராஃப் எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம்? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து y = x². இது வந்து ஓப்பன் அப்வர்டு பேரபோலா இல்லையா? y = x²ங்கிறது ஒரு பேரபோலா. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் அப்வர்டில் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நான் மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? y = -x². இது வந்து y = +x². இது வந்து ஓப்பன் அப்வர்டு. நான் y = -x² கொடுத்தோன்னா மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த கிராஃப் வந்து அப்படியே கீழே டவுன்வர்டில் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இதோட ரிஃப்ளெக்ட் தானே கிடைக்கிது, நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிது. ஸோ அப்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எதை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து. ஓகே, ஸோ அப்போது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, செகண்ட் வந்து இப்போ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ் சொல்லலாம். அப்போ ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் f(-x). இப்போ மைனஸ் வந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸை நம்ம உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்போ அவுட்டரில் கொடுத்தா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், இன்சைடில் கொடுத்தோன்னா அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா இன்வர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ன்னா அதோட இன்வர்ஸ் வந்து 1/x. அப்போ இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y = x. y = x அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து டயகனலாக கிடைக்கும். y = xங்கிறது என்னது? டயகனலாக கிடைக்கக்கூடிய ஒரு லைன். இந்த லைனை பொறுத்து என்னவாக இருக்கும்? ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து y = e⁻x அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ இது கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இதோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னாக்கா log base x. எக்ஸ்பொனென்ஷியலுடைய நமக்கு இன்வெர்ஸ் என்ன தெரியும்? லாக்னு தெரியும். ஸோ அப்போ log base x இதோட இன்வெர்ஸ். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா y = x இந்த லைனை பொறுத்து மேலே என்ன இருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. ஷிஃப்ட் வந்து இப்போ 4 டைப்பில் சொல்லலாம். எப்படிலாம் ஷிஃப்ட் பண்ணலாம் ஒரு கிராஃபை? ஒன்று அப்படியே அந்த கிராஃப் தூக்கி ரைட் சைடில் வைக்கலாம், இல்லைனா லெஃப்ட் சைடில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்வர்டு, டவுன்வர்டு. அப்போ 4 டைப் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு அது 0 அதாவது பாசிட்டிவ் நம்பர். ஓகே, 0 c is greater than 0 ஒரு கான்ஸ்டண்ட்டை ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸு கூட ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸு கூட என்ன செய்கிறோம்? உள்ளே ஆட் பண்ணுறோம். உள்ளே ஆட் பண்ணால் ஷிஃப்ட் டு லெஃப்ட்டு. ஓகே, உள்ளே இங்கே பாருங்கள் ப்ளஸ் தான் பண்ணுறோம், பட் எங்கே பண்ணுறோம்? உள்ளே பண்ணால் ஷிஃப்ட் டு தி லெஃப்ட்டு. இதே சப்போஸ் உள்ளே மைனஸ் பண்ணுறோன்னா ஒரு நம்பரை வந்து அந்த எக்ஸு கூட மைனஸ் பண்ணால் ஷிஃப்ட் டு தி ரைட்டு. மைனஸ் பண்ணால் ஷிஃப்ட் டு தி ரைட்டு. நெக்ஸ்ட்டு அதே ஒரு கான்ஸ்டன்ட், வேறு ஒரு கான்ஸ்டன்ட் d அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துகிறேன், பாசிட்டிவ் நம்பர். அதை வந்து f(x)க்கு அவுட்டரில் ஆட் பண்ணுறோம். முன்னாடி இன்சைடில் ஆட் பண்ணோம், இப்போ என்ன செய்கிறோம்? f(x)க்கு வெளியில் ஆட் பண்ணுறோம். அப்போது வெளியில் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யும்? ஷிஃப்ட் டு தி அப்வர்டு. ஓகே, ஸோ ப்ளஸ்ஸு வெளியில் பண்ணுறோம். எந்த நம்பரு? இப்போ இங்கே வந்து 5 அப்படின்னு ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோன்னா 5 யூனிட் வந்து அப்வர்டில் போகும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 யூனிட்டு அப்படியே மேலே ஷிஃப்ட் பண்ணணும். சப்போஸ் மைனஸ் பண்ணால் ஷிஃப்ட் டு தி டவுன்வேர்டு, கீழே. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக y = (x) எடுத்துக்கும். இப்போது இது கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா (x) உள்ளே ப்ளஸ் ஆட் பண்ணால் ப்ளஸ்ஸு சம் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், ஒரு 2வாக இருக்கலாம். இப்போ 2 வச்சிங்களேன், y = (x + 2). இது என்ன செய்யும்? இந்த கிராஃப் என்ன செய்யணும்? 2 யூனிட்டு ஷிஃப்ட் பண்ணணும்.
டு தி லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சப்போஸ் நான் உள்ள மைனஸ் பண்ணுறேன், y = மாடுலஸ் x -2. ஸோ மைனஸ் பண்ணனா ஷிஃப்ட் 2 யூனிட்ஸு டு தி ரைட்டு. ஓகே, சப்போஸ் நான் இப்படி பண்ணுறேன், y = மாடுலஸ் x +2. இப்போ வந்து வெளியில் நான் 2 ஆட் பண்ணுறேன், உள்ளே கிடையாது அந்த ஃபங்க்ஷன், வெளியில். அப்போ வெளியில் ஆட் பண்ணால் 2 யூனிட் எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்? அப்வர்டு. சப்போஸ் நான் வெளியில் மைனஸ் பண்ணனா ஷிஃப்ட் டு 2 யூனிட்டு டவுன்வேர்டு. ஓகேங்களா? கீழே நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சரி, இப்போது 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. அடுத்து டயலேஷன். டயலேஷன் என்னென்னா அந்த கிராஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் y = x². இதை வந்து நம்ம எப்படி கம்ப்ரஸ் கம்ப்ரஸ்னால் அந்த கர்வ் வந்து ஸ்ட்ரிங் பண்ணலாம், இன்னொன்று வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? 2 டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், y = x², இதான் கர்வ். இது வந்து y = x². இதை எப்படி 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனா இப்படி கிட்ட வந்துடும், y ஆக்சிஸ் நோக்கி இப்படி இந்த 2 கர்வ் வந்துடும். எக்ஸ்பெண்ட் அப்படின்னா இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பெண்ட்டு, இது கம்ப்ரஸ். அப்போது இதுதான் கிராஃபு. இந்த கிராஃப் வந்து எப்போ என்ன செஞ்சால் அது கம்ப்ரஸ் ஆகும், என்ன பண்ணால் அது எக்ஸ்பெண்ட் ஆகும், அதான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கான்ஸ்டண்ட்டு 1 விட பெரிய நம்பர் greater than 1 இருந்ததுன்னா the graph moves away from x axis. x axisலேருந்து என்ன செய்யும்? away என்னன்னு அர்த்தம்? x axisலேருந்து எட்ட வருதுன்னு அர்த்தம். அப்போ எட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும்? x axisலேருந்து எட்ட வந்ததுன்னா அது வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்போது கம்ப்ரஸ் ஆகிடும். சப்போஸ் அந்த நான் மல்டிப்ளை பண்ணுற கான்ஸ்டண்ட்டுக்கு எனக்கு வந்து சின்ன நம்பராக இருக்குது 1 விட, பட் பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஓகே, 0க்கும் 1க்கு நடுவில் அப்படின்னா ஸ்மால் வேல்யூ. ஓகே, பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அந்த வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணனா அந்த கிராஃப் என்ன செய்யும்? மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். தட் இஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம்? அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் 2 டைப் ஆஃப் டயலேஷன் இருக்குது. ஓகே, இது எப்போ கிடைக்கும்? ஒரு நம்பரால் நம்ம f(x) மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ணும் பொழுது. ஓகே, சரி. அப்போது அந்த k வந்து 1 விட பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிராஃப் என்ன செய்யும்? கம்ப்ரஸ் ஆகும். அதுவே 1 விட சின்ன நம்பர் பட் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், அதாவது 0க்கும் 1க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 1/3 இந்த மாதிரி ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அந்த கிராஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, அண்ட் டயலேஷன் இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.